200 கோடி சம்பளத்த விட்டுட்டு வர ஒருத்தர வந்து பெருமையா பேசுறீங்க. ஆனா 2000 கோடி குடுத்தும் நான் கூட்டணி எல்லாம் வேணாம் அப்படின்னு களத்துல மக்களுக்காக நிக்கிறேன் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசுறாரு. தொடர்ந்து விஜய் எதிர்ப்ப சீமான் முன்னிலைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன சார்? அதுக்கான காரணம் என்ன? காரணம் என்னன்னா, அவருக்கு ஏற்பட்ட ஏமாற்றமா இருக்கலாம். அவர் விளக்கவே இல்ல. அதாவது விஜயோட கொள்கை முரண் ஏற்படுதுன்னு வச்சுக்கங்க. விஜய் சொன்னத நான் ஏத்துக்கல. அவ்வளவுதானே. முடிஞ்சு போச்சுல்ல. அது எதுக்கு லாரி, கூமுட்டெல்லாம் வருது? அப்ப எங்கேயோ ஏமாந்துருக்கிறாரு இவரு. இவர் எதிர்பார்த்த விஜய் இல்ல. விஜயனுடைய மாநாடோ, ஸ்பீச்சோ எதுவுமே இவர் எதிர்பார்த்த மாரி இல்ல. இவர் ஏதோ எதிர்பார்த்திருக்கிறாரு. அது வரைக்கும் தம்பி தம்பினாரு. அடுத்தபடியா வந்துட்டு கூமுட்ட லெவலுக்கு போயிட்டாரு இவரு. ஸோ அவருடைய ஏமாற்றம் தான் அவருடைய பேச்சு பறைசாற்றி இருக்கிறதே ஒழிய வேற ஒண்ணுமே கிடையாது. 2வது ஒரு ரூ. 2000 இவருக்கு யார் தரேன்னு சொன்னாங்க? 2000 கோடி. சும்மா வாயில வந்ததெல்லாம் விட வேண்டியது அவ்வளவுதான் பேசுறது. ஆக ஒரு விடயம் இவரை நம்பி பணம் கொடுத்தா இவர் வருவார் அப்படின்றதுக்கு தயாரா தான் இவரு இருக்காருன்னு அவங்களுக்கு புரிஞ்சுதானே வர்றாங்க.